அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து சென்னை 28. அப்படியே டோட்டலா எது சினிமான்னு நினைச்சிட்டு வந்தோமோ அதை அப்படியே மாத்தி வேலை செய்யறதும் சரி, கதையும் சரி, புதுசா ஒரு லைஃபை உண்டாக்குன ஒரு படமா எனக்கு வந்து இருந்தது. அண்ட் வந்து சென்னை 28ல வந்து நான் எல்லா வேலைகளும் நான் செஞ்சேன் நான். ஒரு படத்தை வந்து கோவம் இல்லாம அன்பா சிரிச்சு சந்தோஷமா எடுக்க முடியும். அந்த படம் வந்து மக்களுக்கு வந்து பிடிச்ச படமாகவும் மாறும். அப்புறம் வந்து சினிமா என்பது வந்து ஒரு ரசனை சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஏற்கனவே மக்கள் மனதில் புகுத்தப்பட்ட இல்ல மக்கள் விரும்புகிற ஒரு கமர்ஷியல் யுக்தி அப்படின்றத வந்து உடைச்சு வெற்றி பெற்ற படம் தான் வந்து சென்னை 28. அதை எடுத்த விபி சார் தான் என்னுடைய கோவத்தை எல்லாத்தையும் மாத்தி ஜாலியா ஒரு படம், ஜாலியாகவும் நீ அமைதியாகவும் ஒரு படத்தை உன்னால எடுக்க முடியும், எல்லாரையும் வந்து ஜாலியா அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கி உன்னால படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த லேர்னிங்ல இருந்து தான் என்னுடைய கோவங்கள் வந்து மாற்றி வெறும் படைப்பில் வந்து என்னுடைய கோவத்தையும் மக்கள் கிட்ட வந்து வேலை செய்யற இடத்துல மனிதர்கள் கிட்ட வந்து நம்ம இருக்கிற சுவாபத்தை வந்து டோட்டலா மாத்திக்கிற தன்மையும் வந்து விபி சார் கிட்ட இருந்தா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ சார் வந்து இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வந்து அவருடைய அன்பையும் நன்றியை வந்து தெரிவிச்சது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அண்ட் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய பிஸியான ஸ்கெடியூல்ல வந்து எங்களுக்காக வந்திருந்தாரு. ஸோ அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தா வரும். இன்னொன்னு சினிமாவில் ஒண்ணு இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் வந்து வரப்போ கல்யாணம் ஆகாம ஒரு யங்ஸ்டரா சின்ன வயசுலயே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா நாங்க வந்து வந்துட்டோம். சுரேஷ் அண்ணா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்போ வந்து கல்யாணம் ஆயிட்டு ஒரு பெரிய மெச்சூரான ஒரு கேரக்டரா வரப்போ, ஸோ கல்யாணம் ஆயிட்டு வந்தாலுமே வந்து சினிமாவில் என்ன பண்ணுவோம்னா கல்யாணம் ஆனா சக்சஸ் பண்ண முடியாது. கல்யாணம் ஆயிட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பம்ன்ற ஒரு குடும்பத்தோட ஒரு நிறைய தொடர்பு இருக்கும். அவங்களால வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ள இருந்தது. ஏன்னா தகப்பன் சாமி நான் ஒர்க் பண்றப்ப கூட ஒரு அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு. அந்த அண்ணன் கஷ்டப்படுறதுக்கு மெயின் ரீசனே அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் ஏதாவது ஒரு தப்புனாலுமே வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல நீ அதனால தான் அப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து ஒரு பெரிய வார்த்தை போட்டு இருப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், சுரேஷ் அண்ணாவோட பசங்கள்லாம் அவர் வரப்பே வந்து அவங்க பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அவர் எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றப்ப எங்க டீம்லயே வந்து ரொம்ப மூத்தவர்னா வந்து சுரேஷ் அண்ணன் தான். ஸோ அவரு அப்படி உள்ள வரப்போ அவரு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழல் இருக்குதுல்ல அதை பிரேக் பண்ணி அவர் உள்ள வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் ரொம்ப தனியா ரிசர்வ்டா தான் இருப்பாரு ஃபர்ஸ்ட். இப்ப நானு பிச்சுமணி ஸ்ரீபதி எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ள இருப்போம். ஆனா சுரேஷ் அண்ணா கொஞ்சம் வெளியவே இருப்பாரு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம்ல வரப்போ கொஞ்சம் ரிசர்வ்டாவே இருந்தாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருடைய என்ன சொல்றது ஒரு அன்பும் அந்த ஸ்பான்டேனியஸான ஒரு காமெடி சென்ஸும் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ரசிகத்தன்மையை வந்து உருவாக்குச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் அவர் கூட வந்து நாங்க ரொம்ப நெருங்கி வந்து பழக ஆரம்பிச்சோம். அண்ட் அவரு எப்பவுமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருவாரு. அவங்க வீடு வந்து எப்படின்னா ஒரு சினிமா குடும்பம். அது அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா சினிமா பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சினிமா பத்தி எல்லாத்தையும் தெரியும், எல்லா பாடல்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு படம் கமர்ஷியலா படம் வந்து இருக்கா இல்லையான்றது வந்து அந்த குடும்பத்துக்கு நீங்க படம் போட்டு காட்டினீங்கன்னா போதும், அவங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா படம் வந்து கமர்ஷியல் ஹிட் அது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து இருக்கும். அம்மாவா இருக்கட்டும், சுரேஷ் அண்ணாவுடைய ஒய்ஃப் வந்து அண்ணியா இருக்கட்டும், அவங்க வந்து சோறை வந்து ஆக்கி போட்டு அவங்களுடைய அன்பை வந்து பயங்கரமா காட்டுவாங்க. இங்கதான் சென்னையில குறிப்பா இங்க இருக்க கேகே நகர்ல தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல நீங்க போனீங்கன்னா அப்படியே வந்து வாழைகளை பெருசா போட்டு வந்து எல்லா விதமான கறியும் வச்சு அப்படியே சூத்தை வந்து நிறைய கொட்டி சாப்பிட சொல்லி அவ்வளோ அன்பை வந்து கொடுக்குற ஒரு குடும்பமா வந்து சுரேஷ் அண்ணா குடும்பம் தான். அவங்க அம்மா வந்து பயங்கரமா வந்து சாப்பிட சொல்லுவாங்க, நீங்க பயங்கரமா சாப்பிட சொல்லுவாங்க. சஞ்சய் அவங்க பசங்க நீங்க இப்ப கூட போனீங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து அவ்வளவு உரிமையா வந்து அங்கிள்னு கூப்பிடும். லைக் வந்து நமக்கு வந்து அந்த உறவு மேல இருக்கிற ஒரு பெரிய பற்று வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பயங்கரமா கமர்ஷியலா இருக்கும், ரொம்ப காமெடியா இருக்கும். ஆனா அதுல எனக்கு ஏன் பிடிக்கலன்னா அது வந்து ஒரு ட்ரக்கை மையப்படுத்தி இருக்கிறதுனால இதுல நீளம்ல பண்ண முடியாதுண்ணா. ஏன்னா வந்து இது வந்து திடீர்னு இது வந்து ஒரு குளோரிஃபை பண்ற மாதிரி மாறிடும், அது ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி மாறிச்சுன்னா வந்து அதுதான் இந்த படத்துல. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணோட ஃபர்ஸ்ட் படம் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு விருப்பம் இருந்தது. ஆனா அந்த படத்துல இருக்கிற அந்த கண்டென்ட், அதாவது முக்கியமான ஒரு அது பேஸ் வந்து ஒரு ட்ரக் சம்பந்தப்பட்டு இருக்கிறப்போ வந்து அது வந்து ஒரு ஜாலியா மாறுறப்போ, ஸோ இதை நம்ம வந்து நீளம்ல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்து நான் சொல்றேன், இல்லைண்ணா இது வந்து டெஃபினட்டா நீளம்ல பண்ண முடியாது, ஆனா நம்ம வேற ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னொரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து அதை நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா அந்த படம் வந்து நின்றுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து
நீளம்ல பண்ற மாதிரி ஏதாவது ஒரு கதை கொடுனா, நீ உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு பொலிட்டிக்கலா எதுவுமே யோசிக்க வராது, இல்ல அவரு அந்த மாதிரியான கதைகளுக்குள்ள அவர் போவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்போ, இந்த ஜேபிபி கதையை அவர் சொன்னோடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இது வந்து எமோஷனல் உறவை பத்தி பேசுறது. டெஃபினட்டா வந்து இது நீளம் வந்து இந்த படத்தை வந்து பண்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கும்னா, இது வந்து அதுக்குள்ளதான் இருக்கு, நம்ம இது வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து சுரேஷ் அண்ணன் கிட்ட நான் பேசினேன். ஸோ அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை நான் படிக்கிறப்போ எனக்கு என்ன ஃபீல் கிடைச்சதோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். ஒரு 3.5 மணி நேரம் வந்து ஒரு படத்தை வந்து அவர் எடிட் பண்ணி காட்டினதுக்கு அப்புறம் எனக்கு படம் பார்த்து எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. பல இடங்கள்ல நான் வந்து சிரிச்சேன், பல இடங்கள்ல நான் எமோஷனல் ஆனேன். அண்ட் வந்து உடனே வந்து அவங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு, சுரேஷ் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, சுரேஷ் அண்ணனுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமா இருக்கும். அவங்க வீட்டுல எல்லாம் சொன்னீங்கன்னா, அண்ணி இப்ப நீங்க இப்ப நான்லாம் வந்து ஒரு சின்ன பையனா வந்து ஒர்க் பண்ணி படம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா அவர் வந்து வரப்போ ஒரு 31 இயர்ஸ்ல வந்தாரு. அவங்க ஃபேமிலி வந்து அவருக்கு வேற வேலையே இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை தான். அசிஸ்டன்ட் டைரக்டர்ல எவ்வளவு சேலரி கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஆனாலுமே வந்து அவங்க ஃபேமிலியில வந்து அவர் ஒரு எதிர்பார்த்துட்டே இருக்கிறப்போ, அவர் எப்படியாவது வந்து ஜெயிச்சிருவாரா அப்படின்னு யோசிக்கிறப்போ, என்னால ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பார்த்துட்டு என்னால அவ்வளவு கான்பிடென்டா சொல்ல முடிஞ்சது, இந்த படம் நிச்சயமா வந்து மக்களுக்கு வந்து பிடித்த கொண்டாடுற ஒரு படமா இருக்கும்.